அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். நினைக்க தெரிந்த மனமே, அத்தியாயம் 8. அவனது அலைபேசியில் ஏதோ புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வர, ராகவன் ஹியர் என்றான் கம்பீரமான குரலில். அவனது குரலை கேட்டதும் அதுவரை மனதில் ஏற்பட்டிருந்த கலவரம் சற்று மட்டுப்பட்டது போல உணர்ந்தாள் மைதிலி. ஹாய், நான் மைதிலி பேசுறேன். அவளது குரலில் இருந்த கலக்கம் ராகவனுக்கு புரிபட, என்னாச்சு மைதிலி, எனி ப்ராப்ளம் என்றான் சுற்றி வளைக்காமல். எஸ் ராகவன், உங்களுக்கு டைம் இருந்தால் நேரில் மீட் பண்ணலாமா? கொஞ்சம் கான்ஃபிடென்சியல் என்றாள். மைதிலிக்கு ஏனோ தன்னுடைய அலுவலக அறையில் பேசுவது சரியாக படவில்லை. யாராவது எதேச்சையாக கேட்டால் கூட மிகவும் பிரச்சனையாக முடிந்துவிடும். இல்லை மைதிலி, என்னால் இப்போதைக்கு உடனே நேரில் வர முடியாது. ஆஃபீஸில் மானிட்டர் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. முடிந்தால் போனில் விஷயத்தை சொல்ல முடியுமா என்றான் அக்கறையான குரலில். தன் அறையிலிருந்து வெளியே வந்து பெண்களின் ஓய்வறைக்குள் நுழைந்தவள் அங்கு யாரும் இல்லாததை உறுதிப்படுத்தி கொண்டு, ராகவன், எங்களுடைய பேங்கில் ப்ரோக்ராம்ஸ் மெயின்டெனன்ஸுக்காக டெண்டர் விட்டிருந்தோம். அதில் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி ஏலம் கேட்டாங்க. நாளையோட அந்த டெண்டர் க்ளோஸ் ஆகுது. படபடப்பாக விவரிக்க தொடங்கினாள் மைதிலி. ஓகே, ஏலம் கேட்குறவங்க ஆன்லைனில் பண்ணுவாங்களா, இல்லை ஹார்ட் காப்பி, அதாவது பிரிண்ட் எடுத்து ஏதாவது பண்ணுவாங்களா என்று கேட்டான் ராகவன். ஹார்ட் காப்பியில் தான் பண்ணுவாங்க. ஆன்லைனில் பண்றது சரி வராது. ஆனால் எங்க கைக்கு சப்மிட் செய்திருக்கிற பேப்பர்ஸ் வந்ததும் சிஸ்டமில் எல்லா தகவலையும் ஸ்டோர் செய்திடுவோம் ராகவ். அவளது குரலில் இருந்த பதட்டம் சிறிது கூட குறையாதது கண்டு, ஓகே மைதிலி, முதலில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோ, டென்ஷன் ஆகாமல் பேசு என்றான் பரிவுடன். அந்த கணத்தில் அவனுடைய ஆறுதல் உண்மையிலேயே மிகவும் தேவையான ஒன்றாக இருந்தது அவளுக்கு. தேங்க்ஸ் ராகவ் என்று சொன்னவளின் குரல் அந்த ஃபைல் காணாமல் போச்சு என்ற போது கம்மியது. நல்லா தேடி பாத்தியா? யாரெல்லாம் அந்த விஷயத்தில் பொறுப்பானவங்க மைதிலி? இது கொஞ்சம் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நான் தான் லீட் செய்துட்டு இருந்தேன். நாளையிலிருந்து தான் மேனேஜர்ஸ் கமிட்டிக்கு போகும். யார்கிட்டையாவது இது பற்றி சொன்னியா? இல்லை ராகவ், இதுவரை இந்த டெண்டர் பற்றி ரிப்போர்ட் பண்றதுக்கு எல்லாம் ஜெனரல் மேனேஜர் கிட்ட போவேன். இன்னமும் அவர்கிட்ட நான் இதை சொல்லல என அவசரமாக அவனது கேள்விக்கு பதில் சொன்னவள் தொடர்ந்து மீதி பிரச்சனையையும் விவரித்தாள். 2 மணி நேரமா தொலைஞ்சு போச்சேன்னு தேடிட்டு இருந்தேன். சரி, என்னுடைய சிஸ்டமில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எடுத்து பிரிண்ட் எடுக்கலாம்னா அதுவும் கிராஸ் ஆயிடுச்சு. எனக்கு இதையெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் செய்தால் தலையே சுத்துது. எல்லாம் பிளான் செய்து நடக்குதோன்னு. மீண்டும் அவள் குரலில் தீவிரம் எட்டி பார்த்தது. உன்னுடைய பயம் புரியுது மைதிலி என்றவன் சிறிது யோசனைக்கு பிறகு, இப்போதைக்கு நான் சொல்றது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாரு. நாளைக்கு தானே ஏலம் பண்றதுக்கு கடைசி தேதின்னு சொன்னேன். அதை இன்னமும் 1 வாரம் நீட்டிக்க முடியுமான்னு பாரு. எதுக்கு ராகவ்? புருவத்தின் மத்தியில் முடிச்சு விழுந்தது மைதிலிக்கு. செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயம் என்பதால் நமக்கு இந்த நேரத்தில் டைம் தேவைப்படுது, அதான் சொல்றேன். ஓகே, முயற்சி பண்றேன் என்றாள் யோசனையுடன். அடுத்தது, உன்னுடைய சிஸ்டம் பிரச்சனையானதுக்கு காரணம் ஏதாவது வைரஸ் பிரச்சனையா? உன்னுடையதில் மட்டும்தான் பிரச்சனையானு கம்ப்யூட்டர் செக்ஷனில் சொல்லி செக் பண்ணு. உங்க டேட்டாவை அப்படியே மெயின் சர்வரில் இருந்து ரெக்கவர் பண்றதுக்கான முயற்சி பண்ணு. அவனுடைய காவல்துறை மூளை பல கோணங்களிலும் பிரச்சனையை பற்றி சிந்தித்தது. கண்டிப்பா செய்றேன். குரலில் கொஞ்சம் கொஞ்சம் நிதானம் எட்டி பார்த்தது. எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உன்னுடைய ரூமுக்கு யார் யாரெல்லாம் வந்து போயிருக்காங்கன்னு ரெக்கார்ட் ஆகியிருக்கிற வீடியோவை எடுத்து வைக்க சொல்றேன். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் மைதிலி, டோன்ட் வரி. இப்போதைக்கு இதெல்லாம் செய்து முடிக்க நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை, அதுதான் முக்கியம். இன்னொரு விஷயம் மைதிலி, ஒரு ரூமுக்கு வெளியே மட்டும்தான் கேமரா இருக்கா, இல்லை உள்ளேயும் செக்யூரிட்டிக்காக கண்காணிப்பு கேமரா இருக்கா? இல்லை ராகவ், வெளியே மட்டும்தான் செக்யூரிட்டி கேமரா இருக்கு. ரூமுக்குள் கேமரா வச்சுக்கல.
ஆனால் யார் ரூமுக்குள் வர்றாங்க வெளியே போறாங்கன்னு வீடியோ ரெக்கார்ட் செய்வதில் தெரிஞ்சுக்க முடியும் என்று போதுமான விளக்கங்களை தந்தாள். அதை உள்வாங்கிக் கொண்ட ராகவன், அப்புறம் முடிஞ்ச வரை இந்த விஷயம் வெளியில் தெரிய வேணாம், குற்றவாளி சுதாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று அறிவுறுத்தினான். ஆனால் நான் என்னுடைய ஜிஎம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியே ஆகணுமே, அதோட ஒரு வாரம் ஏலத்தை தள்ளி வைக்க அவர்கிட்ட தானே கேட்கணும். தட்ஸ் ஓகே, ஆனால் வேறு யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ. சரி ராகவ், ஆமோதித்தவளிடம் சியர் மைதிலி, எல்லாம் சரி பண்ணிடலாம் என்று தைரியம் சொன்னான். தேங்க்ஸ், இட் மீன்ஸ் அ லாட் டு மீ என்று சொல்லிவிட்டு விடை பெற்றாள் மைதிலி. 2 நிமிடங்களில் மீண்டும் ராகவனிடம் இருந்த அழைப்பு வர, எடுத்த எடுப்பில், இதுதான் உன்னுடைய மொபைல் நம்பரா மைதிலி? ஆபீஸ் நம்பர், வீட்டு நம்பர் கொடுக்க முடியுமா? ஏதாவது தகவல் சொல்ல தேவைப்படலாம் என்று காரணத்தை சொல்லி அனைத்து தொடர்பு எண்களையும் பெற்றுக்கொண்டான். மைதிலியிடம் எண்களை உறுதிப்படுத்தி கொண்டவன், என்னுடைய ஆபீஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோ மைதிலி என்று சொல்ல தொடங்க, என்கிட்ட உங்க விசிட்டிங் கார்டு இருக்கிறாக என்ற பதில் அவனை வியப்பில் ஆழ்த்தியது. அவள் இருக்கும் நிலையில் அனாவசியமான கேள்விகளுக்கோ பேச்சிற்கோ இடம் கொடுக்காமல் மீண்டும் அழைப்பதாக சொல்லி வைத்துவிட்டான். மைதிலியிடம் பேசி வைத்தவனுக்கு அவள் பிரச்சனை குறித்து வருத்தம் இருந்தாலும் அதை தாண்டி சின்னதாக ஒரு சந்தோஷம் அவன் மனதில் குடிகொண்டது. அவளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தன்னைத்தானே அதன் தீர்விற்காக முதலில் நாடினாள். அதுவும் நம்பகமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்க நம்பிக்கையான நபரிடம்தானே வர வேண்டும். இத்தனைக்கும் அவளுடைய அலுவலகத்திற்கும் அவனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாத போது கூட ராகவனை தானே தேடினாள். அவனுக்குத்தானே முன்னுரிமை தந்தாள். ஆக அவளுடைய நம்பிக்கைக்குரியவன் அவன்தான். அதில் எந்தவித சந்தேகமும் தேவையில்லை என்பது உறுதியாகிவிட்டது. இந்த கோணத்தில் சிந்தித்த போது அவன் மனம் உற்சாகத்தில் துள்ளியது. இந்த சந்தோஷம் பழைய மனக்கசப்பை சிறிதாக்கியது. இந்த பிரச்சனை தீர்ந்தவுடன் அவளிடம் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று முடிவு செய்தான். அங்கே வங்கியில் ராகவனின் ஆலோசனைப்படி ஒவ்வொன்றாக செய்யத் தொடங்கினாள் மைதிலி. தன்னுடைய கணிப்பொறியில் இருக்கும் விவரங்களை ரீஸ்டோர் செய்ய பணித்தவள் அந்த டெண்டருக்கான கால வரையறையை இன்னமும் ஒரு வாரம் நீட்டிப்பது குறித்து பேச பொது மேலாளரை சந்தித்தாள். விஷயத்தை அறிந்தவுடன் பொது மேலாளர் மோகனசுந்தரம், அதெப்படி அவ்வளவு அலட்சியமா இருந்தீங்க மைதிலி? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா என்றார் கோபத்துடன். இதற்கு எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது சார், ஆனால் ரொம்பவே கவனமா இருக்கும் போதுதான் இந்த மாதிரி என்று இழுத்தாள் மைதிலி. எனக்கு நீங்க வேலை விஷயத்தில் எவ்வளவு சின்சியர்னு தெரியும் மைதிலி. ஆனால் இந்த இஷ்யூவில் பேங்கிங் செக்யூரிட்டி பிரச்சனை வந்தால் உங்களை டிஸ்மிஸ் செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு. என்னால் இந்த விஷயத்தில் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறீங்க என்றார். நிலைமையை எடுத்து சொன்னாலும் அவளுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வந்தவரிடம், உங்க ஹெல்ப் எனக்கு கட்டாயம் தேவைப்படுது சார். நாளைக்கு இருக்கிற ஏலத்தை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைக்கணும் என்று கோரிக்கை வைத்தாள். ஒரு வாரமா? இதெல்லாம் முடிகிற காரியமா? ஆகக்கூடிய வேலையை பாருங்க மைதிலி. குரலிலும் பார்வையிலும் அவநம்பிக்கை வெளிப்பட்டது. இல்லை சார், வேற வழியே இல்லை. நீங்க தான் மேலிடத்தில் பேசி இதை செய்யணும் ப்ளீஸ் சார் என்றாள் மைதிலி. தன்னுடைய மூக்கு கண்ணாடியை சரி செய்த மோகனசுந்தரம், இப்போ ஒரு வாரம் தள்ளி போடுறதால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க என்று மைதிலியிடம் விளக்கம் கேட்டார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் இருக்கார் சார். சொல்லப்போனால் அவரிடம் இந்த பிரச்சனையை சொல்லி கருத்து கேட்கும்போது அவர்தான் ஏலத்தை ஒரு வாரம் தள்ளி போடுறதுக்கான ஐடியா கொடுத்தார். என்ன சொல்றீங்க மைதிலி? ஹாவ் யூ ஆல்ரெடி டேக்கன் திஸ் இஷ்யூ டு த போலீஸ்? முன்பை விட குரலில் கோபம் கொந்தளித்தது. இல்லை சார், இன்னமும் இல்லை. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி கன்சல்டேஷன் தான், தயக்கத்துடன் சொன்னாள். இந்த விஷயத்தை சொல்லியிருக்கவே கூடாது என்று அவள் மனதில் தோன்றியது. தப்புக்கு மேல் தப்பு செய்றீங்க மைதிலி. ஒரு சீனியர் அத்தாரிட்டி கிட்ட பேசாமல் நீங்களா எப்படி போலீஸ் கிட்ட கருத்து கேட்கலாம்? இது என்ன உங்கள் கம்பெனியா இஷ்டத்துக்கு நீங்க முடிவு பண்றதுக்கு? உங்களே மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து முன்ன பின்ன யோசிக்காத இந்த மாதிரியான செயலை நான் எதிர்பார்க்கல. அவளது பணிக்காலத்தில் இதுவரை மோகனசுந்தரத்திடமிருந்து எத்தனையோ பாராட்டுகளை பெற்றிருக்கிறாள்.
ஆனால் முதன்முறையாக தவறு செய்து அவரிடம் தலைகுனிய வேண்டியதாகிவிட இதுவே முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டுமே என்ற எண்ணம் அவளுக்கு மனதில் விழுந்தது. அவளுக்கு ராகவனின் கருத்து முக்கியம் என்றாலும் பேங்கை பொறுத்தவரை இது பெரிய குற்றம்தானே. வங்கியின் உள்ளே நடக்கும் விஷயத்தை வெளிநபரிடம் பேசியது தப்பு என்று மோகனசுந்தரம் கண்டிப்பது நியாயமானதுதான். வேற யார்கிட்ட சொல்லி சஜஷன் கேட்டீங்க மைதிலி? அப்பா, அம்மா, இன்னொரு பேங்கில் வேலை பார்க்குற ஃப்ரெண்டு, இப்படி எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சா என்று அதிருப்தியுடன் வினவினார் பொது மேலாளர். இல்லை சார், யார்கிட்டையும் இல்லை. ஐ எம் ரியலி சாரி சார் என்றாள் மைதிலி. முதலில் உங்க ரூமுக்கு வாங்க. அங்கே வேற எதுவும் ஃபைல் காணாமல் போயிருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஃபைல் மட்டும் எப்படி மிஸ் ஆயிருக்கும்? மோகனசுந்தரத்திடம் பேசியதில் மீண்டும் நெஞ்சில் பதட்டம் குடிகொண்டாலும் ஃபைல் இருந்த இடத்தை காட்டி இந்த டேபிள் டிராவல் தான் சார் வச்சிருந்தேன் என்று திறந்து காண்பித்தாள். அங்கே இருந்த மற்ற மேஜை திறப்புகளிலும் ஒரு முறைக்கு இருமுறை அந்த ஃபைலை துளாவியவர், அந்த பியூன் மாணிக்கம் எங்கே? அவன் எதுவும் உங்க ரூமுக்கு வந்தானா என்றபடி பியூனை தேடி சென்றார் மோகனசுந்தரம். அவர் பின்னோடு வேகமாக சென்ற மைதிலி, சார் சார் ஒரு நிமிஷம், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் சார் என்றாள் தயக்கத்துடன். நம்ம பேங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கே தெரிய வேணாம்னு இப்போ சொல்றீங்க, ஆனால் முன்னாடியே இந்த அறிவு உங்களுக்கு இருந்திருக்க வேணாமா என்று கடிந்தார். பியூன் வெளியில் சென்றிருப்பதாக தகவல் வரவும் அவன் வந்ததும் தன்னை வந்து பார்க்க சொல்லுமாறு அங்கிருந்த கணக்கரிடம் சொல்லிவிட்டு வேகமாக தன் அறைக்கு சென்று விட்டார். மைதிலிக்கு புயலடித்து ஓய்ந்தது மாதிரி இருந்தது. ராகவனுடன் பேசி முடித்த போது திரண்டிருந்த மழையளவு நம்பிக்கை இப்பொழுது மோகனசுந்தரத்திடம் பேசியதும் வலுவாக குறைந்து மறைந்தே போய்விடும் போல இருந்தது. வேலையில் ஒரு குறை சொல்லும் அளவிற்கு என்றைக்குமே அவள் நடந்து கொண்டது கிடையாது என்றாலும் இன்றைக்கு நடந்த இமாலய தவறுக்கு அவள்தானே முழு பொறுப்பு. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்ற இந்த சூழ்நிலையில் மூளையில் உள்ள செல்கள் அனைத்துமே வேலை நிறுத்தம் செய்வது போல தெரிய தலையில் கையை வைத்தபடி 2 நிமிடங்கள் மைதிலி தன் இருக்கையில் கண்மூடி அமர்ந்தாள். மோகனசுந்தரத்திடம் மீண்டும் 1 வாரம் கெடுவை நீட்டிப்பது குறித்து பேசியே ஆக வேண்டும். அவர் மனது வைத்தால்தான் அது முடியும் என்பதால் என்ன கத்தினாலும் கேட்டுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று பெருமூச்சுடன் எழுந்து அவரது அறைக்கு சென்றாள். அவரது அறையில் டோன்ட் டிஸ்டர்ப் என்ற போர்டு வைக்கப்பட்டிருக்க அவரை இன்டர்காமில் தொடர்பு கொள்ள முயன்றாள். அதுவும் தோல்வியடைய அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்தில் ஆழ்ந்தாள். அடுத்ததாக முடிந்தவரை கணினியில் பதிவேற்றப்பட்ட விவரங்களை மீட்டெடுப்பது என்று அதில் ஈடுபட்டவள் அது தொடர்பானவர்களிடம் பேசிக்கொண்டிருந்த போது மோகனசுந்தரத்திடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. கவலையுடன் சென்றவளை புன்னகையுடன் வரவேற்றார். பிரச்சனை எதுவுமே இல்லை, மாணிக்கம்தான் அந்த ஃபைலை காலையில் ஒரு ரூம் ஒதுங்க வைக்கும் போது ஸ்டோர் ரூமில் எடுத்து வச்சிருக்கான், பத்திரமா வச்சுக்கோங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கான்னு பாருங்க என்று கோப்பை அவளிடம் நீட்டினார். தான் காண்பது கனவா என்று ஒரு நிமிடம் கண்களை விரித்தவள் அவசர அவசரமாக அதை பிரித்து பார்த்து கண்களை ஓட்டினாள். இதுதான் சார், இந்த ஃபைல் தான், தேங்க் காட் என்று நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றியவளின் முகத்தில் குழப்பம் சூரியனை கண்ட பனித்துளி போல் விலகியது. தன் புன்னகையை பெரிதாக்கி, நானும் உங்க மேல் ரொம்பவே கோபத்தை காமிச்சிட்டேன், மன்னிப்பு கோரும் குரலில் சொன்னவர், இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை, என்னுடைய பிபி இன்றைக்கு கண்ணா பின்னாடி ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் என்று இயல்பாக பேசினார். ஐ எம் சாரி சார், நீங்க கோபப்பட்டது ரொம்பவே சரிதான். ஒரு வேலையை நல்லா செய்யும் போது பாராட்டுறீங்க, தப்பு செய்யும் போது கோபப்படுறீங்க, என்னால் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன். மைதிலியும் பதிலுக்கு சமாதானம் சொன்னாள். இனிமேல் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க என்றவரிடம், ஷுவர் சார், ஆனால் இந்த ஃபைலை மாணிக்கம் எப்படி எடுத்திருக்க முடியும் என்றாள் சந்தேகத்துடன். இப்போதான் அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினேன், பாவம் வேலையை விட்டு எடுத்துடாதீங்க சார், பிள்ளைக்குட்டிக்காரன் சார் என்று காலில் விழறான், என்ன செய்ய சொல்றீங்க என மைதிலியிடம் கேட்க அவளுக்கும் அதற்கு மேல் மாணிக்கத்தை பற்றி பேச விருப்பம் இருக்கவில்லை. மோகனசுந்தரம் தன்னிடமே அவ்வளவு கோபத்தை காட்டியிருக்கும் போது கடைநிலை ஊழியரான மாணிக்கம் அவர் கோபத்திற்கு பயந்து மோகனசுந்தரத்தின் காலில் விழுந்திருப்பதில் ஆச்சரியம் எதுவும் அவளுக்கு தோன்றவில்லை.
நன்றி தெரிவித்துவிட்டு தன் அறைக்கு வந்தவள் விஷயத்தை தெரிவிக்க ராகவனை தொடர்பு கொண்டாள். இவளது அழைப்பிற்காக காத்திருந்தவன் போல சொல்லு மைதிலி என்றான் எடுத்த உடனே. மைதிலி, உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராகவன். பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு என்றாள் தூகலிப்புடன். எனது பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? என்னம்மா சொல்ற? 2 மணி நேரத்திலா என்று குழம்பினான் ராகவன். நடந்த விஷயங்களை அவனிடம் பகிர்ந்த மைதிலி, இன்றைக்கு ஜிஎம் கிட்ட செம்ம டோஸ் வாங்கினதுதான் மிச்சம், மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லாமல் முடிஞ்சதேன்னு இருக்கு எனக்கு என்றாள். அவள் குரலில் வெளிப்பட்ட திருப்தி, நிம்மதி ராகவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்த அதே சமயத்தில் குழப்பத்தையும் தந்தது. இத்தனை முக்கியமான ஃபைலை ஒரு பியூன் எடுத்து செல்லும் அளவிற்கு அலட்சியமாகவா வைத்திருப்பாள் மைதிலி என்ற கேள்வியில்தான் ராகவனுக்கு மிகுந்த குழப்பம். அவன் அறிந்த வரையில் மைதிலி எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் காட்டுகிற பெண்ணல்ல. அப்படி என்றால் மைதிலி சொல்லுவது? மைதிலியின் பேச்சும் அதன் விவரங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இல்லாதது போன்று இருந்தது அவனுக்கு. மேலும் ஒரு முறை அவன் மைதிலியிடம் விவரங்களை கேட்க, அவள் முன்பு சொன்னதையே தான், எந்தவித மாற்றமும் இன்றி சொன்னாள். உண்மையைத்தானே சொல்ற மைதிலி? தயக்கத்துடன் கேட்ட ராகவனிடம், என்னாலேயும் தான் இன்னமும் நடந்ததையெல்லாம் நம்பவே முடியல ராகவன். நான் டென்ஷன் ஆக்கி உங்களையும் டென்ஷன் ஆக்கி கடைசியில் எல்லாமே புஷ் ஆகிடுச்சு என்றாள் கிண்டலாக. பாவம், அவள் சொல்லும்போது ராகவனின் முகத்தில் படர்ந்திருந்த சிந்தனையை பற்றி அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனக்கும் பிரச்சனை ஒண்ணுமே இல்லைன்னு தான் தோணுது மைதிலி என்றவனது பேச்சில் ஒளிந்திருந்த அர்த்தம் மைதிலிக்கு அப்போது விளங்கவில்லை. அதற்கான விளக்கம் கொடுக்க ராகவன் அடுத்த நாளே மைதிலியை அவள் பணிபுரியும் இடத்திற்கே நேரில் வந்து சந்திப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. தொடரும். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.